மார்னிங் அப்படியே முருகருக்கு ஒரு செம்பருத்தி பூ வச்சுட்டு அப்படியே நம்ம டியூட்டி கிளம்பலாங்க. பார்க்கலாங்க இன்னைக்கு டியூட்டி, இன்னைக்கு ஃபுல் டே டியூட்டி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுமே ரெடி ஆகிட்டோம், ஒரு 7 o'clockலாம் ரெடி ஆகிட்டோம். இன்னைக்கு ஆடி வெள்ளி 3வது வாரம் அப்படிங்கிறதுனால ஏதோ அவுட் ஸ்டேஷன் கண்டிப்பாக நம்மள்ட்ட புக் பண்ணுவாங்க நம்ம கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவுட் ஸ்டேஷன் எதுவுமே புக் ஆகலைங்க. ஸோ நம்மளுக்கு வர லோக்கல் டியூட்டி ஏன் வேணும், அது இன்னைக்கு அந்த லோக்கல் டியூட்டி தானே இன்னைக்கு ஓட்ட போகிறோம். பார்க்கலாங்க இந்த விளாகில் எல்லாமே லோக்கல் டியூட்டி ஏதோ அவுட் ஸ்டேஷன் புக் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம மார்னிங் இப்போ 10 o'clock அப்படியே கிளம்பி இப்போ கஸ்டமர் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ட்ராப் பண்ணுங்க, எம்ஜி ரோடு வரைக்கும் போகணும், காந்தி சிலைக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமரை இப்போ தான் பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோங்க. எங்கே பிக்கப் அப்படின்னா காந்தி நகரில் தாங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறோம். கஸ்டமர் லொக்கேஷனுமே வந்துட்டோங்க. 10 o'clock கால் பண்ணி சொன்னாங்க கஸ்டமரு. நம்ம 10:22 எல்லாமே ரீச் ஆகிட்டோம். ஒயிட் ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்குமே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. கஸ்டமரும் சரி ஓகே வந்துடுறேன் அப்படின்னாங்க. கஸ்டமருமே வந்துட்டாங்க. எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். காந்தி சிலைக்கிட்ட ட்ராப் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. காந்தி சிலைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடைக்கு தாங்க போகிறாங்க. ஸோ கடை பேர் கரெக்டாக அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சிலைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படியே நம்ம அப்படியே இதில் ரைட் திரும்பிடலாங்க. நேதாஜி ரோட்லேருந்து அப்படியே நம்ம ரைட்டு திரும்பணும்னா காந்தி சிலை. இந்த லைனில் தான் ஏதோ ரைட் சைடில் தான் கடை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக அப்படியே ரைட்டு திருப்பினோங்க. கஸ்டமரே கடையை பார்த்துட்டு இந்த கடை தாங்க, இங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 10:47 ஆச்சுங்க. இப்போ இந்த டியூட்டிக்கு உண்டான பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. நம்ம எப்போயாச்சும் அவுட் ஸ்டேஷன் போயிட்டோம்னா தாங்க அவ்வளோ லோக்கல் டியூட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ டியூட்டி இருக்குது. இன்னித்த நிலைமைக்கு பார்த்திங்கன்னா அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்புமே இல்லை, லோக்கல் டியூட்டியுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அடுத்த புக்கிங் எதுவுமே வரலைங்க. பார்ப்போம் அடுத்த புக்கிங் எவ்வளோ நேரம் கழித்து வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்ப்போங்க. அது வரைக்கும் அப்படியே ஃப்ரண்ட் மெயின் ரோடுக்கு போயிடலாங்க. இப்போ உள்ளார இருந்து அப்படியே மெயின் ரோடு போயிடலாம். இப்போ 11:05 ஆச்சுங்க டைமு. இப்போ ஒரு கஸ்டமர் கால் பண்ணி டுடே அவைலபிள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டுடே அவைலபிள் இருக்க மாட்டோம்னு. அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்க வெங்கடேஸ்வரா வந்துருங்க, நம்ம ஒரு 1 hour பேக்கேஜ் இருக்கு, ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. இப்போ போயிட்டு 1 hour இல்லை 2 hour கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லிட்டோங்க. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் இருக்க லொக்கேஷனும் நம்ம இங்கே இருக்க லொக்கேஷனுக்கும் 4 kilometers நம்ம இப்போ எம்டி அடிச்சு தாங்க போகணும். சரி ஓகே வேறு வழி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே எம்டி அடித்து கஸ்டமரோட லொக்கேஷன் வெங்கடேஸ்வரா ஹோட்டலுக்கு தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். 11:25 கஸ்டமரை பிக்கப் பண்ண வெங்கடேஸ்வரா ஹோட்டல் வந்துட்டாங்க. கஸ்டமருமே வந்துட்டாங்க. வந்த உடனே அப்புறமேலே எங்கே போகணும், ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு கௌரி சங்கர் அன்னப்பண்ணா ஹோட்டல் போங்க அப்படின்னாங்க. அங்கே போனால் ஃபுல் ட்ரெஸ்ஸுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆச்சுங்க. நம்ம அப்படியே அங்கே ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கனால நம்ம இப்போ எந்த ஹோட்டல் வந்துருக்கோம்னா ஆகா ஹோட்டல் வந்துட்டோங்க. கஸ்டமருமே வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இல்லை மேடம் நான் வீட்டிலேருந்தே ஒரு 10 o'clock தான் வந்திருந்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2வது டியூட்டியே பண்ணிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. சரி வாங்க ஒரு டீ ஆச்சு சாப்பிட்லாங்க. இல்லை மேடம் நீங்கள் போயிட்டு வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேப் அப்படியே ஓரமாக பார்க்கிங் போட்டு நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. இப்போ டைம் 1:15 ஆச்சுங்க. கஸ்டமரை பார்த்தீங்கன்னா சேஃபாக வீட்டில் இறக்கி விட்டோம். கஸ்டமருமே ஒரு 45 minutesல சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. வர வழியில் டிராஃபிக்கும் இல்லாதனால ஒரு 15 minutesல கஸ்டமரோட லொக்கேஷனும் நம்ம ரீச் ஆகிட்டு அவங்க வீட்லேயுமே சேஃபாக நம்ம இறக்கி விட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம வீடு இங்கேருந்து ஒரு 3 to 4 kilometers வருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுமே வீட்டுக்கு போகலாம், டியூட்டி இல்லை அதனால வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் கேப் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட 2 பிரான்ச் இருக்குமே. நம்மள்ட்ட ஒசூர்லையுமே கேப் அவைலபிள் இருக்குங்க, நாமக்கலுமே எப்பயுமே கேப் அவைலபிள் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ கேப் தேவைப்படுதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கால் பண்ணுங்க. டைம் 3:30 ஆயிடுச்சுங்க. ஹாஃப் டே கம்ப்ளீட்டே பண்ணிட்டோங்க. ஆனால் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டியூட்டி ஓட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மெடிக்கல் காலேஜ்லேருந்து பொம்மசந்திரா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு ஒரு கஸ்டமர் என்னை ஒன் சைட் ட்ராப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் மெடிக்கல் காலேஜ்லேருந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சர்ன்னு பொம்மசந்திரா போயிட்டு இருக்கோங்க. 4 o'clock ஆயிடுச்சுங்க டைமு. நம்ம அத்திப்பள்ளி வரத்துக்கே பொம்மசந்திரா போகிறதுக்கு ஒரு 4:40 அந்த ரேஞ்ச் ஆயிருங்க. மழை வர மாதிரி இருக்குங்க. கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்துட்டா இன்னும் வர டிராஃபிக் கொஞ்சம் வேறு அதிகமாயிருங்க. பார்க்கலாங்க மழை வருதா எப்படி என்னங்கிறது கண்டிப்பாக பார்க்கலாம். மழையுமே வந்துருச்சுங்க. நம்ம அத்திப்பள்ளி டோல் தாண்டி ஃப்ளைஓவர் மேலே ஏற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் மழை இருக்குது அப்படிங்கிறது தெரியலைங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ரைனி சீசன் தான் அப்படிங்கிறதுனால மான்சூன் பீரியடுங்கிறதுனால இனிமேல் அடிக்கடி மழை வர ஆரம்பிச்சிருங்க. பார்க்கலாங்க பொம்மசந்திரா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் மழை வருதான்னு பார்க்கலாங்க.
4:47 ஆயிடுச்சுங்க. பொம்மசந்திரா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து கஸ்டமர் வந்து இறக்கி விட்டு இந்த டியூட்டிக்கு உண்டான பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. நம்ம வந்து ஒரு 4:40க்குலாம் ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஆனால் வந்து 4:47க்கு தாங்க வந்து நம்ம வந்து ரீச் ஆனோம். வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு மழை தாங்க. ஆனால் வந்து ஒரு சில இடத்துல ஒரு 1 கிலோமீட்டர் பெய்யுதுங்க, திருப்பி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இல்லை, அடுத்து திருப்பி ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்து மழை வருதுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தனால நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. சரி அப்படியே நம்ம வந்து அடுத்த டியூட்டி இது வரைக்கும் எதுவும் வந்து யாரும் கூப்பிடலைங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பி அப்படியே பொறுமையாக வந்துட்டு இருக்கோங்க. வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க. பத்தலப்பள்ளியில் இருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலி வந்து 2-3 ஹவர்ஸ் வீட்டில் சும்மா இருக்கப்ப அந்த டியூட்டியை வந்து அவங்க கால் பண்ணவே இல்லைங்க. நம்ம இன்னொரு டியூட்டி கிடச்சி அந்த டியூட்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த டியூட்டி அடுத்தடுத்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துமே வந்துட்டு இருக்குங்க. நம்ம சும்மா இருந்தோம்னா ஒரு நாளே கூட நல்லா நான் சும்மா இருந்திருக்கேங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 அவுட் ஸ்டேஷன்லாம் புக் ஆகுங்க. அதில் நம்ம ஒரு அவுட் ஸ்டேஷன் தான் வந்து வர முடியும். அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஓகே பார்ப்போங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி ஆகுதா அப்படிங்கிறது நானுமே தெரிஞ்சுக்கிறேங்க. எங்கடா இன்னும் சம்பவமே ஒண்ணுமே நடக்கலன்னு பார்த்துட்டே வந்தேங்க. சம்பவம் ஆகி விட்டதுங்க. என்னன்னு தெரியலங்க, ஃபுல் டிராஃபிக். நம்ம இன்னைக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. இந்த டியூட்டியோட லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பேக் போய் சேரவே ரொம்ப லேட் ஆயிரும் போல. என்னன்னு தெரியலங்க, அத்திப்பள்ளி ஃப்ளைஓவர் ஃபுல் ஜாமுங்க. ஃப்ளைஓவர் ஃபுல் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஜாமுங்க. வண்டி ஆனா மூவிங்ல தாங்க இருக்கு. ஆனா எப்படி இவ்வளவு டிராஃபிக் ஆச்சு அப்படிங்கிறது 5:15 ஆயிடுச்சுங்க. நம்ம அத்திப்பள்ளி டோல்கேட் வந்து இப்போதாங்க கிராஸ் பண்ணுறோம். டிராஃபிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் டிராஃபிக்கில் நம்மளுமே வந்திருப்போங்க. மற்றபடி நார்மலாக வந்து டிராஃபிக் வந்து பின்னாடி இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்கனால பின்னாடி வர ஒரு 6 o'clock 7 o'clockலாம் வண்டி அந்த பக்கம் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டிராஃபிக்கில் மாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே அத்திப்பள்ளி பிரிட்ஜ் வரைக்கும் டிராஃபிக் இருக்குனால அப்படியே டிராஃபிக் கொஞ்சம் ஜஸ்ட் சிக்னல் வரைக்கும் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 5:50 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணி அவைலபிள்னு கேட்டு பத்தலப்பள்ளியிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே MTH போயிட்டு கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் எப்படியும் ஃப்ளைஓவர் ஒர்க்கு போகிறதுனால அங்கே எப்படியும் டிராஃபிக்காக இருக்குன்னு தாங்க நினைக்கிறேன். பார்க்கலாங்க டிராஃபிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிராஃபிக்குமே இருந்துச்சுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த டிராஃபிக் வந்து இல்லைங்க. அப்படியே வந்து மூவிங் டிராஃபிக்கில் அப்படியே வந்து வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு போயிட்டு கஸ்டமர் வீட்டில் போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சரியான டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. சீதாராமேட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. அங்கேயுமே டிராஃபிக் ஆயிடுச்சு. அப்படியே ESC ரிங் ரோட்ல வந்தோம்னா அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அந்த சிக்னல் வேற போட்டிருக்காங்களா, சரியான ஃபுல் டிராஃபிக் ஆயிடுச்சுங்க ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரும் வந்து ட்ரெயினுக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கஸ்டமரை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க. ட்ராப் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட அப்படியே நிப்பாட்டி நம்மளும் பேமெண்ட்டை வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க. போதும்னு ஆயிடுச்சுங்க நம்ம இந்த டியூட்டி முடிக்கிறதுக்கு. காலையிலேருந்து ஓட்டுன வரைக்கும் கூட அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலங்க. இந்த ஒரு டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸுக்கு 1 hourக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க டைமு. ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. காலையிலேருந்து ஓட்டுனது இதுக்கு மேலே ஓட்டணும்னா டிராஃபிக்கில் மொத்த அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இந்த டியூட்டியோட முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. இப்போ நாளைக்கு ஒரு அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் தாங்க சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் நேரமாக வீட்டுக்கு கிளம்பலாம். கிளம்பிட்டு நாளைக்கு ஒரு அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணனே உங்களுக்கு வந்து அது ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அந்த போஸ்ட் வந்த உடனே எங்கே அந்த அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் போயிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியுங்க. ஓகே தேங்க்யூ டு ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.